மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே நம் வீடுகளிலும் தையற் கடைகளிலும் நாம் பயன்படுத்தும் ஊசியிலிருந்து நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள இன்று முயற்சி எடுப்போம். சில வாரங்களுக்கு முன்னால் நான் வாழும் பகுதியில் இருக்கிற ஒரு தையல் கடைக்கு சென்றேன். அங்கே 2-3 பேர் பெரிய தையல் மஷின்களை வைத்து சட்டைகளை தைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு 2-3 பெண்கள் அமர்ந்து அந்த சட்டைகளுக்கான பொத்தான்களை பொருத்துவதிலே ஈடுபட்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டே இந்த வேலை செய்கிறவங்களை கவனித்தேன். அந்த 2 பெண்களில் ஒருவர் மிக குறைவான வேகத்திலும் மற்ற பெண்கள் கொஞ்சம் வேகமாகவும் அந்த பொத்தான்களை பொறித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மெதுவாக செஞ்ச அந்த அம்மாட்ட போயிட்டு, அம்மா நீ பயன்படுத்துகிற அந்த ஊசியை கொஞ்சம் காட்டு அப்படின்னு. உடனே அதை எடுத்து காட்டு. அந்த ஊசி கூர்மையானதாக இல்லை, கொஞ்சம் அப்படியே மழுங்கி போனதாக இருந்தது. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், நீ கூர்மையான ஊசியை பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நீங்களும் வேகமாக செய்யலாமே மற்றவங்க போல். ஏன்னா அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு கூலி. எனவே இந்த அம்மாவுக்கு கூலி குறைவாகவே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்துட்டு நான் எப்படி நல்ல எண்ணத்தோடு சொன்னேன், அந்த ஊசியை கொஞ்சம் கூர்மையாக இருந்தால் சீக்கிரம் வேலை செய்யலாமேன்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஊசி கூர்மையாக இருந்தால் கையில் குத்திக்குது ஃபாதர், ஆனால் அது கையிலையும் குத்தாமல் அதே சமயத்தில் கூர்மையான ஊசியை பயன்படுத்தி தானே மற்றவங்களும் வேலை செய்கிறாங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன் என்ற எண்ணத்தோடு வந்தேன். நண்பர்களே, அந்த ஊசியிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஊசி கூர்மையாக இருந்தால்தான் விரைவாகவும் எளிதாகவும் தைக்க முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற வேலைகளுக்கும் ஒரு ஊசி இருக்கிறது. வேலைக்கு ஒரு ஊசியா? அது என்ன ஊசின்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்முடைய கவன குவிப்பு, அட்டென்ஷன் என்று சொல்கிறோமே. நம் செய்கின்ற அந்த வேலையிலே அந்த நேரத்திலே நமது கவனத்தை குவித்து முழுமையாக கவனம் செலுத்தி நாம் அந்த வேலையை செய்தோம் என்றால் கட்டாயமாக அதை நம்மால் திறமையாகவும் வெற்றியாகவும் செய்ய முடியும். அப்படி இல்லை, கவனத்தை அங்கும் இங்கும் சிதறடித்து கொண்டு இங்கே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு கவனத்தை வேறு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இந்த வேலை சரியாக நடக்காது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே நீங்கள் செய்கின்ற வேலையில் கவன குவிப்பு இருந்தால்தான் நீங்கள் செய்கின்ற செயல்களை நிறைவாகவும் வெற்றியோடும் செய்ய முடியும் என்று இந்த ஊசி என்று நமக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஊசி தரும் பாடத்தை உள்ளத்திலேற்று எந்த காரியத்தை செய்தாலும் முழுமையான கவனத்தோடு அந்த காரியத்தில் ஈடுபட்டால் வெற்றி நமது. வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன்.